விலாஸ் என் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ரொம்ப சுவையான மட்டன் கெட்டி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதே மெத்தட் அப்படியே செய்யுங்க, ரொம்ப நல்லா வரும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் மெயின். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 தக்காளி, சின்ன தக்காளினா 2 தக்காளி இல்லைனா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஒரு குக்கரில் ஆயில் விட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டிருக்கோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு போடுங்க. எப்போவுமே பட்டை லவங்க போடையில் கடுகு போடாதீங்க, சோம்பு போடுங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா எப்போவும் நான் சொல்கிற மாதிரி ஆயிலே கருவேப்பிலையே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா குழம்பு ஃபுல்லாக நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணால் போதும். ரொம்ப பெருசுனா அது ஒரு 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இங்கே நான் 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே மட்டன், சிக்கன் இந்த மாதிரி மீட் ஐட்டம் செய்யல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, தக்காளி நல்லா பழமாக யூஸ் பண்ணுங்கள். பெரிய தக்காளினா 2 தக்காளி யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா 3 தக்காளி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், எப்போவுமே மீட் ஐட்டம் செய்யல மல்லித்தூள் கம்பல்சரி போடணும். மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். இந்த மல்லித்தூள் ரெசிபி எங்கள் சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது தனி மிளகாத்தூள், வரமிளகா மட்டும் போட்டு அரைச்ச தூள். இது சீரக சோம்பு தூள் 1.5 ஸ்பூன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகம் சோம்பு தூள் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பேன். எப்போவுமே மட்டனுக்கு மசாலா ரொம்ப கம்மியாக சேருங்க. அப்போ தான் மட்டனோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நிறையா மசாலா போட்டிங்கன்னா மசாலா ஃப்ளேவர் தான் கிடைக்கும், மட்டன் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் மட்டன் நீங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டன் போடுறோம். இந்த மட்டன் எலும்பாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி கெட்டி குழம்பு செய்யல குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன். ஒரு 10லேருந்து 15 இலை புதினா சேருங்க. மட்டனில் எப்போவுமே புதினா சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு செய்யல மல்லி இலை சேருங்க. மட்டன் குழம்பு செஞ்சிங்கன்னா புதினா சேர்த்து பாருங்கள். இது தேங்காய் பால், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், 4 முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் நான் கசகசா சேர்க்கலை. சீரக சோம்பு தூளில் எனக்கு கசகசா இருக்கனால நீங்கள் வேணால் கசகசா சேர்த்துக்குங்க. இதில் 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு பாருங்கள், இப்போவே தெரியும் நல்லா சேர்ந்து குழம்பு எல்லாமே ரொம்ப சேர்ந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. மட்டனுக்கு எப்போவுமே உப்பு பார்த்து போடுங்க. கம்மியாக போட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா போட்டால் மட்டன், சிக்கனில் உப்பு தனியாக தெரியும் நம்மளுக்கு. மீன் குழம்பு அந்த மாதிரி செய்யலாம். நம்ம புளிப்பு சேர்க்குறனால உப்பு நிறையா போட்டாலும் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் மட்டன், சிக்கனில் நீங்கள் உப்பு நிறையா போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தனியாக குழம்புல தெரியும். முடிச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 6லேருந்து 7 விசில் நல்லா விட்டுருங்க. சிம்மில் வச்சு 6லேருந்து 7 விசில். ஏன்னா மட்டனே நம்ம இதில் தான் வேக வைக்க போகிறோம். எடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன் தமிழ் ஃபார் எவ்ரிஒன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.